ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் லீஃப் எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எடுக்கிற கலர் வந்து லெமன் எல்லோ அண்ட் சாப் க்ரீன் எடுக்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுனாலும் எடுத்துக்கலாம். க்ரீன் அண்ட் ஒயிட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி டார்க் க்ரீன், லைட் க்ரீன், அந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்குது. நம்ம வந்து சாப் க்ரீன் அண்ட் லெமன் எல்லோவில் எப்படி லீவ்ஸ் வரைகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். லீஃப்க்கு வந்து சாப் க்ரீனும் ஒயிட்டும் எடுக்கிறோம். நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. சென்டரில் பாருங்கள் லைட் க்ரீன், ஒரு மிடில் க்ரீன் இருக்கும் சென்டரில். இப்போ லீஃப்க்கு வந்து ஒரு சின்ன ட்ரிக் சொல்லணுன்னா, ஒரு கண் எப்படி வரைவோம், ஒரு பென்சில்லேருந்து எப்படி வரைவோம், அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் அப்படியே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். பாருங்கள், ஒரு லீஃப் வந்துடுச்சு. இப்போ இதுக்கு ஒவ்வொரு லீஃபும் போடும்போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் வந்து அதுக்கு ஒரு ஸ்டெம் லைட்டாக பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி போட்டுறணும். இது வந்து இந்த ப்ரெஷ்ஷை வந்து இப்படி ஃப்ளாட்டாக வச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்து இப்படி போடுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு இது வந்து ட்ரை பண்ண வேண்டான்னு தான் சொல்வேன் இப்போ. ஏன்னா ப்ரஷ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்மூத்தாக இருக்கும்போது இந்த ஸ்ட்ரோக் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பிகினர்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணும்போது ப்ரஷ் வந்து ஸ்பாயில் ஆகும். அதனால் இப்போ வேண்டாம், கொஞ்சம் உங்களுக்கு ப்ரஷ் நல்லா பழகின பிறகு அது பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக நான் வந்து லைன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரவுண்ட் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டே சொன்னேன், ஒரு ரவுண்ட் ப்ரஷ்ஷும் ஃப்ளாட் ப்ரஷ், அதாவது நம்பர் 8ம் ஒரு 3, 4 or 5 ரவுண்ட் ப்ரஷ்ஷில் நீங்கள் ஒரு 3 சைஸஸ் எடுத்துக்கலாம். நம்பர் 1, 2 கூட எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக வேணுன்றவங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ஒயிட் எடுத்துகிட்டு பாருங்க, ஒயிட் அப்படி எடுத்துகிட்டு இப்போ ரவுண்ட் ப்ரஷ்ஷில் ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. பெயிண்ட் எப்படி எடுக்கிறோன்னா அது அப்படியே நீங்கள் லைன் போடக்கூடாது. எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரஷ்ஷை ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தின்னாக வரும் ப்ரஷ். அதுக்கப்புறமா அப்படியே நம்ம இப்போ போட்டோம் பாருங்கள், அதிலே போட்டிருக்கேன். சேம் எஃபெக்ட் தான் வரும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டையாக வரும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், என்னடா வரலையே அப்படின்னு தோணும். அதனால் நீங்கள் சப்போர்ட்டிவாக நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ப்ரஷ் வச்சுக்கோங்க. அடுத்த லீஃப் வந்து சேம் லீஃப், இதை கொஞ்சம் லென்த்தியாக கொண்டு போகிறோம். இப்போ நீங்கள் கண் மாதிரி வரைய சொன்னேன், இப்படி ப்ரெஷர் கொடுத்து இப்படி எடுத்தீங்க. இது லென்த்தாக போடும்போது உங்கள் கை வந்து மூமெண்ட் வந்து இப்படி இருக்கணும். அதான் இதுக்கு கையை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்து அப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டிங்க. இது லென்த்தி தானே அப்படியே போட்டுடலாம் அப்படின்னா அதுக்கு சின்ன டெக்னிக், கொஞ்சம் ஹேண்டை வந்து இப்படி அடிக்கடி மூவ் பண்ணிக்கோங்க. அது வந்து வார்ம் அப் பண்ணும். அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், அப்படியே எவ்வளோ வேணால் நீங்கள் இப்படி இழுத்துட்டே போகலாம். இது பேம்பூஸ்க்கெல்லாம் இந்த லீஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் நீங்கள் ரவுண்ட் ப்ரஷ்ஷில் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுருக்காங்க. பேம்பூஸ்க்கெல்லாம் ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக வந்து இந்த லீவ்ஸ் ப்ரஷ்ஷோட சைஸ் வேரி ஆக ஆக உங்களுக்கு வந்து இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் வந்து பெருசு சின்னது அந்த மாதிரி உங்களுக்கு லீவ்ஸ் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லீஃப் போட்டோம் இல்லையா, அதை அப்படியே ரிவர்ஸ் இன்னொன்று பண்ணுறோம். அதை அப்படியே போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுங்க, சார்ட்டை வந்து அப்படியே திருப்பிக்கங்க. திருப்பும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரோக் வந்து ஈஸியாக இருக்கும். அப்படியே பண்ண முடியும், நான் அதுவும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ அப்படியே திருப்பி எடுத்துட்டு இங்கே பாருங்கள், அப்படியே இப்படி கொண்டு வரீங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது.
அடுத்து ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு லீஃப், இப்படி ரவுண்டாக இப்படி கொண்டு வரணும். இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. ஒரு வி ஷேப் இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வி ஷேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வி ஷேப்பை கவர் பண்ணுற மாதிரி இந்த ஸ்ட்ரோக் அப்படியே எடுத்துட வேண்டியது தான். கொண்டு வந்து இந்த இடத்துல லேண்ட் பண்ணுவோம். அப்போ வெர்டிக்கலாக அப்படி. இது மட்டும் நான் சொன்னதை மறந்துடாதீங்க. இப்படி ஸ்ட்ரோக் கொண்டு வர்றீங்க, ப்ரஷ் அப்படி லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படி. அடுத்து வந்து இதே லீஃபை வந்து லாங்காக போடுறோம். இப்போ ஃபஸ்ட் லீஃப் செகண்ட் போட்டோம்ல, அதே மாதிரி இப்போ பாருங்கள், இதை அப்படியே லாங்காக எடுத்துகிட்டு போங்க. எடுத்துட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும். இப்போ ரிட்டர்ன் வரும்போது ப்ரஷ் அப்படி லிஃப்ட் பண்ணிக்கிட்டே வந்து கொண்டு வந்துடணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி லாங்காக இருக்கும். இதை வந்து ஹைட் ஜாஸ்தி கம்மி இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடும்போது லீஃப் வந்து பஞ்சாக கிடைக்கும். இது வந்து நீங்கள் பஞ்சஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் நான் வந்து ஒன்று போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஹைட் ஜாஸ்தி இருக்குல்ல, பக்கத்தில் ஒரு சின்னது இந்த மாதிரி இதை ஓவர்லேப் பண்ணி இந்த மாதிரி போடும்போது லீவ்ஸ் பஞ்ச் வந்து ரொம்ப அழகாக வரும். இப்போ இதே லீஃபை காடை வந்து திருப்பாமல் ஒன்று சொல்லித்தரேன்னு சொன்னேன்ல, அது எப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி ஹாஃப் லீஃப் போட்டுருங்க. போட்டுட்டு காடை திருப்பாமலே நீங்கள் வந்து காடை வந்து தலைகளாக கொண்டு வராமல் அதிலிருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி கொண்டு வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். இது வந்து இப்போ ப்ரஷ் வந்து ட்ரையாக இருக்குது. இந்த மாதிரி லைட்டாக ட்ரையான இது வந்தால் ஒன்றுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம், மறுபடியும் நீங்கள் அதிலே ஸ்ட்ரோக் கொண்டு வந்துடலாம். ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்னாலே வந்து இப்படி ஷேக் பண்ணி பண்ணி பார்த்துருப்பீங்க. அது வந்து இப்போ நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா அதை வந்து ஷார்ட்கட்டில் பண்ணுறதுக்கு ஒன்று சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஏன்னா நல்ல ப்ராக்டிஸ் பண்ண பிறகு அடுத்தடுத்து நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு உங்களோட ஒர்க் பர்ஃபெக்ஷன் வந்து நல்லா தெரியும். பாருங்கள், இந்த பெட்டல் இந்த லீஃப் போட்டோம்ல, அதே லீஃப் ஒன்று போடுறோம், அதை விட கொஞ்சம் பெரிய லீஃப் போடுறோம், அதை விட கொஞ்சம் பெரிய லீஃப், அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் லீஃப் போட்டோம் பார்த்தீங்களா, இது இவ்வளோ தான். இதை வந்து ஃபாஸ்ட்டாக போடும்போது இதே ஸ்ட்ரோக்கை ஃபேன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, அதை நிறுத்தாமல் போடுறது. அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ இந்த கோர்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கிராஜுவலாக அடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது எப்படின்னு நான் போட்டு காட்டுறேன். ஆனால் அது இப்போ நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். அதே ஸ்ட்ரோக் எஃபெக்ட் உங்களுக்கு இதில் கிடைக்கிறனால இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ உங்களுக்கு கை வந்து ஈஸியாக வரும். அட்வான்ஸில் வர்ற ஒரு லீஃப் அப்படி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதே எஃபெக்ட் தான். இதையே அப்படியே ரிவர்ஸில் போடுறேன். இந்த மாதிரி வரும். இதோட பேஸ் வந்து இதுதான். அதாவது சின்ன சின்ன லீஃபாக கனெக்ட் ஆகி தான் இது வருது. அதை நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போடுறோம். இது வந்து இப்போ உங்களுக்கு வருதுன்னா போட்டு பாருங்கள்.
உங்களுக்கு அடுத்த கோர்ஸில் வந்து இதுக்கு ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கு உங்களுக்கு டெக்னிக்ஸ் வந்து நான் சொல்லித்தரேன்.